டொக்கிட்டோ மியூச்சிரோ, மிஸ்டர் அஷிரா, த லெஜெண்ட். டொக்கிட்டோட கேரக்டர டீமன் ஸ்லேயர்ல ரொம்ப சூப்பரா டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஃபினிஷ் பண்றப்போ இன்னும் சூப்பராவே ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோல டொக்கிட்டோட ஆரிஜின் என்ன, அவனோட பவர் என்ன, அவனோட கேரக்டர் இது எல்லாத்தையும் தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ப்ளஸ் பாட்காஸ்ட் ஐடி இருக்கு. அப்படியே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. டொக்கிட்டோ ஃபஸ்ட்டு இன்ட்ரோ ஆகிறப்போ யாரை பற்றியும் கவலைப்படாமல் க்ளவுட்ஸை பார்த்துட்டு இருப்பான். ஸோ அவனுக்கு எல்லார் மேலேயும் ரெஸ்பெக்ட் கிடையாது. வீக்காக இருக்க பர்சனை அவன் சுத்தமாக மதிக்க மாட்டான். அதுவும் டீமன்ஸை கில் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா, ரொம்ப வீக்காக, அவங்க மேலே அவனுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணவும் மாட்டான். ஸோ ஃபஸ்ட்டு நான் அவனோட பேக் ஸ்டோரியிலேருந்து வரேன். அப்போ அவனை இன்னும் பெட்டராக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அவனோட அப்பா, அம்மா, இவனோட பிரதர், இவங்க 4 பேரும் ரொம்ப ஹாப்பியான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பட் ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு ஒரு இல்னஸ் இருக்கும். ஸோ அதை க்யூர் பண்ணுறதுக்காக அவங்க அப்பா ஒரு ஹெர்பல் எடுக்கிறதுக்காக ஒரு மவுண்டைன் சைடு போயிருப்பார். பட் அந்த டைமில் நிறைய மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தனால அவரால் வர முடியாது. அங்கேருந்து கீழே விழுந்து அவர் இறந்துடுவார். ஸோ அவங்க அம்மாவுமே இல்னஸ்லேருந்து இறந்துருவாங்க. இவனும் அவனோட பிரதர், இவங்க 2 பேரும் தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. இவங்க பிரதர் எப்படியாப்பட்ட பர்சன்னா, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போனோம்னா நம்ம அந்த பிரச்சனையில் மாட்டிப்போம். ஸோ நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவனோட ஒன்றா இருக்கும். பட் டொக்கிட்டோ அப்படி கிடையாது. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினப்பான். ஸோ அந்த டைம் ககாயோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அனாமே, அவங்க இவங்க 2 பேரையுமே டீமன் ஸ்லேயர் காப்பில் சேர்த்துக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. பட் இவனோட பிரதர் அதை அக்செப்ட் பண்ண மாட்டான். பட் ஒரு நாள் ஒரு நைட்டு டீமன் அவங்கள அட்டாக் பண்ணுறப்போ அவங்க அண்ணன் இறந்துருவான். அந்த டீமனை கில் பண்ணி இவன் ஒரே பர்சனாக சர்வே ஆவான். அடுத்த நாள் காலைல சன்லைட் பட்டு தான் அந்த டீமன் போவோம். அது வரைக்கும் திரும்ப திரும்ப அந்த டீமனை ஹேண்டில் பண்ணிட்டே இருப்பான். மேக்ஸிமம் டீமன் ஸ்லேயரில் இருக்க ஹாஷிராஸ் வரத்துக்கெல்லாம் ஸ்டோரி இப்படி தான் இருக்கும். ஒன்று டீமனை கில் பண்ணனால அவங்க அஃபெக்ட் ஆகி அவங்க திரும்ப எல்லா டீமனையும் கில் பண்ண நினைப்பாங்க. இதே டீமன் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று இந்த பீப்புளால் அவங்க அஃபெக்ட் ஆகிருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கான ஒரு ரெகக்னிஷன் இருக்காது. ஸோ அதனால் மக்கள் மேலே வெறுப்பாகி டீமன் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த 2ம் தான். பட் இது ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அதை சூப்பராக எடுத்துகிட்டு போனனால தான் டீமன் ஸ்லேயர் இந்த அளவுக்கு ஹிட் ஆகிருக்கு. டொக்கிட்டோவை மென்ஷன் பண்ணுறப்போ லெஜெண்டுன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஸ்வாட்ஸ் எடுத்து ஆஃப்டர் 2 மந்த்லேயே அவன் ஆஷிராவாயிட்டான். ஆஷிராவரத்துக்கு 2 வே தான். ஒன்று 50 டீமனை கில் பண்ணணும், அப்படி இல்லைன்னா 12 சீக்கில் இருக்க ஒரு டீமனை இவங்க தனியாக கில் பண்ணணும். ஸோ 2ல் ஏதோ ஒன்று ரொம்ப சீக்கிரமே பண்ணனால ஆஷிராவாயிட்டான். டொக்கிட்டோ கொஞ்சம் ரூடான பர்சன். கொட்டோட்ஸுக்கிட்டேருந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் கீயை எடுத்திருப்பான். ஏன்னா யூரிச்சி ஜீரோவோட பேட்டில் பண்ணுறதுக்காக. அது கொட்டோட்ஸுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒன்று நம்ம பார்க்குறப்ப தான் ஸோ அவன் ஏன் கோவப்படுறான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அது அவனோட குலதெய்வம் மாதிரி பரம்பரையாக அதை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. பட் அதை அவன்கிட்டேருந்து ஃபோர்ஸ் பண்ணி எடுத்து சண்டை போட்டது அந்தளவுக்கு பெட்டராக இருக்காது. இதே தான் தாஞ்சிரோ சொல்ல ட்ரை பண்ணுவான். எப்போவுமே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண தான் நம்ம ட்ரை பண்ணணும். அப்படி பண்ணுறது நமக்கு ஒரு நல்லதாக தான் முடியும்னு சொல்லிட்டு அவன் நினப்பான். டொக்கிட்டோ எப்படின்னா, அவனை தவிர அங்கே இருக்க எல்லாருமே வீக்குன்னு நினப்பான். வீக்கான பர்சனால் இவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் இருக்கவன். ஸோ பட் தாஞ்சிரோ டோட்டலாக அப்படியே ஆப்போசிட்டில் இருப்பான். கொட்டோட்ஸுட்டேருந்து ஃபோர்ஸ் பண்ணி கீ வாங்கினாலும் திரும்ப அவன்கிட்டலாம் கொடுக்க மாட்டான். ஸோ டொக்கிட்டோவே தான் அதை வச்சுக்கிட்டு இருந்திருப்பான். அப்பர் மூன்ஸோட அட்டாக் அந்த வில்லேஜில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போது கொட்டோட்ஸுவை ஒரு டீமன் கில் பண்ணுறதுக்காண்டி வரும். ஸோ அந்த டீமனை இவன் ஹேண்டில் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இவன் ஓடிட்டு தான் இருப்பான். ஸோ வேறு ஒன்றுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து தான் அவன் போயிட்டுருப்பான் கோசோவை பார்க்குறதுக்காக. பட் அப்போ தான் தாஞ்சிரோ சொன்ன வேர்ட்ஸ் அவன் மைண்டுக்கு வரும். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது நமக்கு ஒரு நல்லதாக தான் முடியும்னு சொல்லிட்டு அதனால தான் திரும்ப போயிட்டு அவன் கொட்டோட்ஸுவை சேவ் பண்ணுவான். அப்பர் ரேங்க் 5க்கு அகேன்ஸ்டாக அவன் பேட்டில் பண்ணிருப்பான். அந்த பேட்டில் அப்போது வாட்டர் ஃப்ரீசனில் அவன் மாட்டிப்பான். அப்போ தான் அவன் மைண்டில் நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும். ஸோ அப்போ தாஞ்சிரோ சொன்னது ரொம்ப முக்கியமான ஒன்று. வீக்கான பர்சனால் எப்போவும் ஸ்ட்ராங்கான பர்சனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுலாம் கிடையாது. அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அவன் அந்த வாட்டர் ப்ரீசனில் எஸ்கேப் ஆக முடியாதப்போ கொட்டோட்ஸு தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஸோ அதனால தான் அவனால் அந்த வாட்டர் ப்ரீசனை பிரேக் பண்ண முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுப்பான். ஸோ கொட்டோட்ஸு நம்ம சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பர் ரேங்க் 5ல் இருக்க மினியன்ஸ் எல்லாம் கொட்டோட்ஸுவை அட்டாக் பண்ண வரப்போ ரொம்ப ஈஸியாகவே மிஸ்ட் பிரீத் யூஸ் பண்ணி டீல் பண்ணுவான். மிஸ்ட் பிரீத்துங்கிறது மற்ற பிரீத்தை பார்க்குறப்போ ரொம்ப கூலாக யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் மாதிரி இருக்குது. ஸோ இவனால் அஃபெக்ட் பண்ணவும் முடியும், ஈஸியாக ஹைட் ஆகிக்கவும் முடியும். ஸோ அதில் எனக்கு ரொம்ப கிரேஸியாக இருந்தது என்னென்னா, அப்பர் ரேங்க் 5ல் இருக்க டீமன் ஒரு 10,000 ஃபிஷ் டெக்னிக் யூஸ் பண்ணுவான். அது ரொம்ப டேஞ்சரான ஒன்று. ஏதாவது ஒன்று மேலே பட்டாலுமே அவன் டெத் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டியும் அந்த ஃபிஷ் எல்லாம் வெட்டினாலும் அது பாய்சனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது கீழே விழுந்து அந்த பாய்சன் ப்ரொடியூஸ் ஆனதுன்னா அது அவனோட ஸ்கின்ல பட்டு உள்ளே போயிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே அவன் ஒரே ஒரு ஸ்விங்கில் திரும்ப எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணி விட்டுருவான். ஸோ அதை பார்த்து அப்பர் ரேங்க் 5ல் இருக்க டீமனே ஆச்சரியப்படுவான். ஸோ இங்கே இவனோட பவரையுமே நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ அப்பர் ரேங்க் 6ல் இருக்க டீமனோட பேட்டில் பண்ணுறப்போ எவ்வளோ பேர் பண்ணியிருப்பாங்க. டென்கன் பண்ணியிருப்பார், தாஞ்சிரோ பண்ணியிருப்பான், நம்ம இனோஸ்கி பண்ணியிருந்திருப்பான், ஜெனிட்ஸு பண்ணியிருப்பான், நேசுகோ, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அப்பர் ரேங்க் 6ல் இருக்க அவங்க 2 பேரையும் டீல் பண்ண முடிஞ்சது.
பட் அப்பர் ரேங்க் 5ல இருக்க டீமனா இவன் சிங்கிளாவே பேட்டில் பண்ணிருப்பான். பட் ஏன் அப்பர் ரேங்க் 5ல இருக்க கியோகோவுக்கு பேக் ஸ்டோரி அவங்க சொல்லலன்ட்டு தெரியல. மேபி நம்ம வேணா அனலைஸ் பண்ணி இதுதான் பேக் ஸ்டோரியா இருக்கலாம்னு சொல்லிட்டு வாட் இஃப் வீடியோ மாதிரி வேணா ட்ரை பண்ணலாம். பட் அந்த பேட்டில் போய் மிஸ்டர் பிரீத்தில் வந்து 7th ஃபார்ம் யூஸ் பண்ணி அந்த டீமனை வந்து ஈஸியாகவே கில் பண்ணிடுவான். 7th ஃபார்ம் வந்து டெலபோர்ட் ஆகுற மாதிரி அவனோட ஸ்பீடுக்கு அப்பர் ரேங்க் 5ல இருக்கவன்லாம் ஈக்குவலாக இருக்க மாட்டான். தாஞ்சிரோட ஸ்பீச் கேட்டதுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி இந்த டொக்கிட்டோ கொஞ்சம் மாறி இருப்பான். பட் ஃபுல்லாக மாறிட்டான்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. தாஞ்சிரோட ஸ்பீச்சுக்கு அப்புறமா ஆஷிரா ட்ரைனிங் அப்போ அவனோட கேரக்டர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருந்திருக்கும். ஸோ அப்போவுமே அவன் வீக்கான பர்சன் மேலே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பான். ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி மதிக்காமல் இருக்க மாட்டான். ஸோ ரெஸ்பெக்ட்லாம் இருக்கும். பட் அவங்களோட வீக்னஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்காக ஸ்ட்ரிக்டாக இருந்துக்கிட்டு இருப்பான். குக்குஷிப்போட பேட்டில் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு இவன் ப்ரியாரிட்டி கொடுத்து இவன் அட்டாக் பண்ண தான் நினப்பான். பட் அந்த அட்டாக்கில் வந்து அவரை அஃபெக்ட் பண்ண முடியாது. இவனோட கையை வெட்டி அப்படியே வாழை வச்சு அவனை சொருகிடுவார். பட் அப்போ என்ன நினச்சான்னா அவன் என்ன பண்ண நினைக்கிறானோ அதை தான் பண்ண நினச்சான். பட் ஒரு பேட்டில் அப்படி பண்ணக்கூடாது இல்லையா? டீமோடு சேர்ந்து எது வின் பண்ணுறதுக்கு தேவையோ அதை தான் பண்ணணும். பட் அதுக்கப்புறமா டீம் வின் பண்ணுறதுக்காக அவனால் என்ன பண்ண முடியுமோ அதை கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருந்தான். இப்போ நம்ம டெத் ஆனாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் இருக்கவங்க சேஃபாக இருக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ இவன் தான் கொக்குஷிபோ வந்து ஃபேஸ் பண்ணி குத்திருப்பான். ஸோ அதனால இவனுக்கு ஒரு காலே போயிருக்கும், ஒரு சைடு பாடி கூட இல்லாமல் போயிருக்கும். இவனோட ஸ்வாட்ஸையுமே ரெட் கலராக மாற்றிருந்திருப்பான். பட் இவன் பண்ண ஃபஸ்ட்டு அட்டாக்னால தான் குக்குஷிபோவை மற்றவங்க கில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அவனோட கேரக்டர் முடிகிறப்போ பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பெருசாக யார் மேலேயும் கேர் இல்லாமல் இருக்க ஒரு பர்சனாக இருந்தான். வீக்காக இருக்க பர்சன் மேலே வந்து அவனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடையாது. பட் ஃபைனலாக மற்றவங்க உயிரோடு இருக்கிறதுக்காக என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணான் இல்லையா? ஸோ அந்த எண்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தாஞ்சிரோ ஒருத்தனையும் மீட் பண்ணுறப்போ அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டு போயிருப்பான். டொக்கிட்டோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆஷிரா. யூருச்சி சன்பிரீத் யூசர். அவர் ஜென்ரேஷனில் வந்த ஒரு ஆஷிரா தான் டொக்கிட்டோ. டெத் ஆகிறப்ப அவனோட ஏஜ் 14 தான். மேபி அவன் இன்னும் அதிகமான ஏஜ் இருந்ததுன்னா இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு ஆஷிராவாக இருந்திருப்பான். டொக்கிட்டோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.